ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம மினி பீஸா எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 3/4 கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் ஈஸ்ட்டு, 2 ஸ்பூன் சர்க்கரை, இந்த எடுத்து வச்சுருக்க கப்பில் 2 கப்பு மைதா மாவு, அப்புறம் தேவையான உப்பு, எண்ணெய். இதுக்கு தேவையான காய்கறிலாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, சிவப்பு குடமிளகாய், பச்சை குடமிளகாய், காளான், பேபிகார்ன், அப்புறம் சீஸ் மொசரெல்லா சீஸ், அப்புறம் பீஸா சாஸ், ஸ்பைசஸ்க்கு சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகனும் வச்சுருக்கோம். இப்போது ஒரு பவுலில் இந்த பால் எடுத்து ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டு இதில் நம்ம ஈஸ்ட்டும் சுகரும் சேர்க்க போகிறோம். இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்க்குறேன். கூடவே 2 ஸ்பூன் சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே தட்டு போட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றி வச்ச பால், ஈஸ்ட்டு, சர்க்கரை எல்லாமே கலந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு பாருங்கள் ஈஸ்ட்டு நல்லா. இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பவுலில் 2 பவுல் மைதா மாவு எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பவுல் போடுறேன். அப்புறம் இப்போ 2வது பவுல் மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம நல்லா கை விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைய போகிறோம். இதை இப்போ நல்லா பிசைஞ்சிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இது கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி கூட தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். லைட்டாக சும்மா மேலே கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ரொம்ப அழுத்தி பிசைய வேணாம். நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சால் போதும். ஏன்னா அதில் ஈஸ்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா நான் வீடியோவில் பண்ணுற மாதிரி நல்லா இது மாதிரி பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி வச்சுட்டு திருப்பி அதுக்கு மேலே கொஞ்சோண்டு எண்ணெயை அப்படியே லைட்டாக தடவி விட்டு ஒரு 30 நிமிஷம் தட்டு போட்டு அப்படியே அது ஒரு ஓரமாக வச்சுட்டு 30 நிமிஷம் கழித்து நம்ம இதை பார்க்கலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாவு எவ்வளோ சூப்பராக ஆக்டிவேட் ஆகிருக்கு பாருங்கள். ஈஸ்ட்டு போட்டதுனால எவ்வளோ சாஃப்டாக நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பீஸா செய்கிறதுக்கு இதை எப்படி திரட்ட போகிறோன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதை மாவு நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நான் திரட்டுறதுக்கு மாவு திரட்டுறதை எடுத்துக்கினேன். கொஞ்சம் திரட்டுறதுக்கு மாவும் பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்போது இந்த மாவு கொஞ்சம் நல்லா அப்படியே நல்லா கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை நம்ம 3 பாகமாக பிரிச்சுக்க போகிறோம். நல்லா தட்டிட்டு 3 பங்காக பிரிச்சுக்கலாம். பிரித்து இப்படி ஊட்டி தனியாக வச்சுக்கலாம். இப்போ அது 3ல் 1 பங்கு இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ இது மாவு நல்லா தட்டி அந்த பூரிக்கட்டையில் வச்சு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவுனா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை மைதா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். திரட்டுறதுக்கு கொஞ்சம் மாவு தேவைன்னா. இப்போ திரட்டி இதை கரெக்டான ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தான் நம்ம இப்போ இது தட்ட போகிறோம். ஒரு ஏன்னா கிண்ணம் நம்ம ரவுண்டும் மினி பீஸான்னும் போது நம்ம குட்டி குட்டி ஷேப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் சின்ன கிண்ணம் ஏன்னா நம்ம வீட்டிலே இருக்கோம் இல்லைங்களா, அந்த கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் நம்ம சும்மா அச்சு மாதிரி வச்சு அந்த ரவுண்ட் ஷேப்காக அந்த மாதிரி நம்ம இப்போ இதை வைக்க போகிறோம். அதில் பாருங்கள், ரொம்பவும் திக்கு இல்லாமல் ரொம்பவும் தின்னாக எல்லாமே நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ நான் அந்த கிண்ணத்தால்
ரவுண்ட் ரவுண்ட் ஷேப் வச்சுக்க போகிறேன். இப்போ ஒரு இதில் வந்து 4 ஷேப் வர மாதிரி இப்போ நம்ம பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக மேடாக இருந்தால் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிண்ணம் எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி. இதில் வந்து அங்கங்கே ஒரு பக்கம் ரவுண்ட் ஷேப்புக்கு அதுமாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம அதை தனியாக எடுத்துட வேண்டியதான். இப்போ இல்லை ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நான் அது பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். திக்னஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை அடுப்பில் வச்சு எப்படி சுட போகிறோன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்பவும் அதிகமாக வேக வைக்க வேண்டியதில்லை. ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் கலரில் வந்த அளவுக்கு வேக வச்சா போதும். இது இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வைக்கிறேன். வச்சுட்டு ஒரு ஃபோர்க் ஸ்பூன் தான் வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஃபோர்க் ஸ்பூனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக அப்படியே குத்தி குத்தி விட போகிறோம் ஒன்றுத்துலையும். எதனால் நம்ம இதை குத்தி விடுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு மேலே வந்து பீஸா சாஸ் தடவ போகிறோம். அந்த சாஸ் தடவும் போது அதெல்லாம் உள்ளே நல்லா அப்சர்வ் ஆகுன்றதுக்காக தான், உள்ளே கொஞ்சம் வேகவும் செய்யும். அதுக்காக தான் இதை நம்ம வந்து குத்தி விட்றோம். இதை குத்தி விட்டு லைட் ப்ரௌன் கலர் 2 பக்கமும் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டால் உங்களுக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பண்ணலைங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். லைட்டாக கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்தாலே நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பீஸாவை எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து அதில் வச்சுட்டு இப்போ அதில் ஃபஸ்ட்டு பீஸா சாஸை சேர்க்க போகிறோம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஆனியன் எடுக்க போகிறோம். இப்போ ஆனியன் வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வச்சா போதும், ரொம்ப அதிகமாக வைக்கணும்னு கிடையாது. நம்ம ஆனியனை வச்சுட்டோம். அடுத்தது தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளியே வச்சா போதும். அடுத்தது சிவப்பு குடமிளகாய். ஏன்னா இது பீஸா குட்டியாக இருக்கிறதுனால நம்ம சும்மா ஒரு 2 வச்சாலே நல்லாயிருக்கும். இது செஞ்சு பாருங்கள், எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது பச்சை குடமிளகாய். இப்போ அடுத்தது வந்து பேபிகார்ன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சும்மா ஒரு 2 வைக்கிறோம். அதில் வச்சுட்டு இப்போ அடுத்தது வந்து நம்ம காளான் எல்லாமே பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் வந்து உங்களுக்கு வைக்க முடியும். பெருசாக வச்சிட்டிங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு இதுவாக இருக்காது. இதே மெத்தடில் நீங்கள் பெரிய பீஸா கூட செஞ்சு பார்க்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து மொசரெல்லா சீஸை வந்து இது மேலே வைக்கிறேன். இப்போ இதை வச்சுட்டு இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் சும்மா கொஞ்சம் அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் வச்சுக்கலாம். குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் காரம் இதுவாக சாப்பிடுவாங்க. அப்புறம் ஆரிகனோ சீசனிங்காக நம்ம மேலே ஆரிகனோ சேர்த்துட்டு இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் சீஸ் எடுத்து இது மேலே அப்படியே தூவி விட்டுடலாம். மொசரெல்லா சீஸ் இது நல்லா துருவி வச்சுருக்கேன், அதுதான் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இன்னும் வேறு எதனா வெஜிடபிள்ஸ் தேவைன்னா கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இது மேலே நம்ம வந்து இது மாதிரி தட்டுங்க மூடி இருந்துச்சுன்னா வச்சு அடுப்பை வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு பீஸா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய பீஸா பாருங்கள், எல்லாம் இது பாருங்கள், சீஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக மெல்ட் ஆகிருக்குன்னு. இப்போ இந்த சீஸ் எல்லாம் இது நம்மளுடைய பீஸா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான பீஸா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மினி பீஸா. எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.